எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 2 எக்ஸாம் இப்போ கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா கேட்கக்கூடிய ரீசனிங் டாபிக்ல இருந்து நம்ம ஒவ்வொரு சமா பார்க்க போறோம். அதுல ஒத்தத்தன்மை மற்றும் வகைப்படுத்தல், இன்னைக்கு அந்த 2 டாபிக் நம்ம பார்க்க போறோம். வாங்க சம பார்க்கலாம். முதல் சம கவனிங்க. என்ன கேட்பானாக்க, வேறுபட்ட ஒன்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல. இது 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு நமக்கு வேறுபட்டதா இருக்கும். அப்படிங்கப்ப நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணுவான்னு கேட்டா கண்டிப்பா செக் பண்ணி தான் பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பயுமே நீங்க ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, அதுல ஏபிசிடி இந்த லெட்டர் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏல இருந்து எம் வரைக்கும் எழுதுங்க. கீழே என்ல இருந்து அப்படி இந்த திசையை பார்த்து போகணும். போகும்போது இந்த திசை, வரும்போது இந்த திசையை பார்த்து இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஆப்போசிட் லெட்டர் சில இடங்கள்ல கேட்பாங்க. அதுக்காக வேண்டி நான் இப்படி எழுதியிருக்கேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இப்போ முதல் சம பாருங்க. என்ன கேட்டிருக்கானாக்க, வேறுபட்ட ஒன்றை காண்க KNH. KNH இந்த லெட்டர் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப கே லெட்டர் எடுத்துக்கோங்க. கேக்கு அப்புறம் என் எப்படி வருதுன்னு பாருங்களேன். 1 2 3. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முன்னோக்கி போகுதுன்னா பிளஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு நம்பரா. இப்ப என்ன, 3 லெட்டரை கூட்டினா எனக்கு என் வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் கே விட்டுருவேன், அதுக்கு அடுத்த லெட்டர் தான் முதல் லெட்டர்னு எடுத்துக்குவேன். அப்படிங்கப்போ இது 1 2, இது 3வது லெட்டர். ஓகேவா? அப்ப நான் என்கிறது பிளஸ் 3 வந்திருக்கு. ஓகேவா? ரைட். அப்புறம் கேக்கு அப்புறம் ஹச் எப்படி வருதுன்னு பாருங்க. கே விட்டுருங்க, அடுத்த லெட்டர் பாருங்க. 1 2 3. பின்னாடி போனா நான் மைனஸ்ன்னு வச்சுக்குவேன். ஓகேவா? அப்ப -3. அப்போ நான் கேங்கிற லெட்டரை நான் பொதுவா எடுத்துக்குவேன். இந்த பக்கம் ஒரு +3, இந்த பக்கம் ஒரு -3. அந்த மாதிரி போயிருக்கு. ஓகேவா? இப்ப இதே மாதிரி எல்லா லெட்டரும் செக் பண்ணுவோமா? இப்ப டி எடுத்துக்குவோம். முதல் லெட்டர் தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்ப டி எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3. +3ல எனக்கு ஜி வந்துருச்சு. ஓகேவா? +3ல ஜி. 1 2 3. -3ல எனக்கு ஏ வந்துருச்சு. அப்ப இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா இருந்தா வேறுபட்ட ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அடுத்த ரெண்டையும் செக் பண்ணிக்குவோம். ILF பாருங்க. ஐக்கு அப்புறம் எல் 1 2 3. ILF. ஐக்கு அப்புறம் எல் வந்து +3, எஃப் வந்து 1 2 3 -3. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. RUQ. அதே மாதிரி பாருங்க. ஆருக்கு அடுத்த லெட்டர் பாருங்க. ஆருக்கு அடுத்து எனக்கு பிளஸ்னா இந்த பக்கமா போயிருக்கணும். ஏன்னா லெட்டர்னா என்ல ஆரம்பிச்சு இந்த திசையை பார்த்து இருக்கேன். அதான் 1 2 3. அதாவது பிளஸ்ல போகும். இப்படி போறது இங்க மைனஸ் ஆயிரும். ஓகேவா? ஆருக்கு அப்புறம் எனக்கு யூ 1 2 3 +3. கியூவை பாருங்க. அடுத்த லெட்டர் -1 வந்துருச்சு. அடுத்த லெட்டர் பின்னாடி வந்ததுனால -1. அப்ப வேறுபட்ட ஒன்றுன்னு கேட்டா எனக்கு RUQ தான் ஆன்சர். ஏன்னா ஆருக்கு அப்புறம் U +3. ஓகே, நான் எப்பயுமே அடுத்த லெட்டர் -3 வரணும். ஓகே தானே? -3 வராம -1 வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் எனக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா RUQ தான். சமாளிக்கோங்கப்பா. வாங்கப்பா நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இதே மாதிரி வேறுபட்ட ஒன்று கவனிங்க. BWX முதல் சம் கவனிங்க. BWX அப்படி வரிசையா தான் போயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. IJK லெட்டர்ல நம்ம IJK வரிசையா தான் இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த லெட்டர் ஓகே தான். PON. அப்ப பாருங்களேன். PONங்கிறது எனக்கு அப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இந்த லெட்டர் எல்லாமே எனக்கு பிளஸ்ல தான் போகணும். ஓகேவா? இந்த பக்கம் போனா பிளஸ், இந்த பக்கம் போனா பிளஸ் தான். ஆனா இது ரிவர்ஸ் மைனஸ்ல போயிருக்கு. நம்ம அடுத்த லெட்டர் செக் பண்ணிக்குவோம். OPQ. OPQவும் கரெக்டா பிளஸ்ல தான் போயிருக்கு. அப்ப எனக்கு மைனஸ்ல போன ஒரே லெட்டரு PON தான். PON எனக்கு மைனஸ்ல போகுது. பாக்கி எல்லா லெட்டருமே எனக்கு பிளஸ்ல தான் போகுது. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் எது தப்பான வேறுபட்ட ஒன்றுன்னு கேட்டா எனக்கு PON எழுதிக்குவேன். சரிங்களா? கவனமா எழுதிக்கோங்க. BWX நம்ம ஏபிசிடி எழுதும் போது BWX வரிசையா தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி IJK வரிசையா தான் வந்துச்சு. அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? OPQ நம்ம லெட்டர் வாசிக்கும் போது OPQ தான் எழுதுவோம். ஆனா PON எழுத மாட்டோம். NOP தான் எழுதியிருப்போம். ஓகேவா? அது அப்படி ரிவர்ஸ்ல வந்ததுனால PO என்கிற லெட்டர் தான் தவறான லெட்டர். அதுதான் எனக்கு வேறுபட்ட ஒன்று. ஓகேவாப்பா? எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். வாங்கப்பா. கணக்கு கவனிங்க. MLP நீங்க முதல்ல லெட்டர் எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்குமே MLP. ஓகேவா? இந்த லெட்டர் எப்படி வந்துருன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்கப்பா. எம்முக்கு அடுத்து எல் எப்போ வருது? -1. இது -1. P எப்போ வருது பாருங்க. 1 2 3. அப்போ 3வது லெட்டரா வருது. அப்ப +3. அடுத்த லெட்டர் பாருங்க. BAE. இந்த லெட்டர் எப்படி வந்திருக்கு பாருங்க. பிக்கு அப்புறம் A -1, E வந்து பிக்கு அப்புறம் 1 2 3 +3. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடுத்து STW. STW இது எப்படி வந்திருக்கு பாப்போமா? எஸ்க்கு அப்புறம் T வந்து +1, W எப்படி வந்திருக்கு பாருங்களேன். எஸ்க்கு அப்புறம் T +1 வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன வந்திருக்கணும்? மைனஸ்ல தான் போயிருக்கணும். ஓகேவா? அப்ப எனக்கு தவறான ஆன்சர் இதுதான். STW தான் தவறான ஆன்சர். நம்ம YXB கூட செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஒய்க்கு அடுத்து XYXB.
ஒய்க்கு அப்புறம் எக்ஸ் -1 கரெக்டா வந்திருக்கு. அடுத்து 1 2 3 +3. அப்ப இது கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு தவறான ஆன்சர் இது மட்டும் தான் தவறா வந்திருக்கு. அப்ப ஆன்சர் எனக்கு STW பா. எழுதிக்கோங்கப்பா. இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். கவனிங்கப்பா. இப்ப நம்ம முதல்ல பார்த்தது ஏபிசிடி வச்சு பார்த்தோம் இல்லையா? அப்ப லெட்டர் முன்னாடி பின்னாடி பிளஸ் மைனஸ் வச்சு பார்த்தோம். அப்படி சில சம் கேட்பாங்க. சில சம் லெட்டர் அப்படி கொடுத்து அந்த லெட்டர் அப்படி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு இன்ஆக்டிவ்ங்கிற லெட்டருக்குள்ளேயே அப்படி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டருங்கிற எழுத்தை என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. கவனிங்க, நல்லா கவனிங்கப்பா. எனக்கு ஈங்கிற லெட்டர் மாறவே இல்லை. இந்த லெட்டர் தான் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. அதே மாதிரி அடுத்த லெட்டர் என்னவா மாறும், அதான் கொஸ்டின். ஓகேவா? ஈங்கிற லெட்டர் மாறல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லெட்டர் மிஸ்ஸிங், ஐ மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா? ஈ எழுதியிருக்கேன். இன்ஆக்டிவ்ங்கிற லெட்டரை பாருங்களேன், ஐ கடைசியில வந்திருக்கு. முதல் லெட்டர் கடைசியில வந்திருக்கு, அடுத்த லெட்டர் கடைசி, அடுத்த லெட்டர், அடுத்த லெட்டர், அடுத்து அடுத்து அடுத்து. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்படி போன லெட்டர் அப்படியே இங்க இருந்து அப்படி ரிவர்ஸ் எழுதியிருக்கு. பிளஸ்ல போனது ரிவர்ஸ்ல அப்படி எழுதியிருக்கேன். கவனிங்க, INACTIV INACTIVங்கிற லெட்டரை அப்படி ரிவர்ஸ் எழுதியிருக்கான். சிம்பிள் தான். அப்ப கடைசி லெட்டர் மட்டும் மாறவே இல்லை. நான் கடைசி லெட்டர் அப்படி எழுதிக்குவேன். இந்த லெட்டர் ஃபுல்லாமே அப்படி ரிவர்ஸ் எழுதப்படும். இப்படி போன லெட்டரை இப்படி ரிவர்ஸ் எழுத வேண்டியதான். ஓகேவா? கவனிங்க, முதல்ல சி, அடுத்து O, M, P, U, T, E, R. சரி, ஆர் மட்டும் தான் மாறி இருக்கு இல்லையா? இ வரைய மட்டும் தான். ஓகேவா? இந்த லெட்டர் தான் மாறினது. அப்போ எனக்கு ETU PMO CR ETU PMO CR. அப்ப ஆன்சர் தான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. நீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஒரு லெட்டர் மாறி இருக்கும், அடுத்த லெட்டர் என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். எழுதிங்கப்பா. வாங்கப்பா நம்ம அடுத்த சம் போலாம். கணக்கு கவனிங்க. TIME அப்படிங்கிற லெட்டர் என்னவா மாறிக்குன்னா JUFN மாறி இருக்கு. ரொம்ப முக்கியமான கணக்குப்பா. இப்ப நல்லா கவனிங்களேன். எனக்கு ஏபிசிடி நம்ம எழுதிருப்போம் இல்லையா? ஏபிசிடி லைட்டா ஒரு பார்த்துக்கோமா? கவனிங்க, ABCD EFGHIJKLM NOPQRSTUVWXYZ. ஓகேப்பா? இங்க எழுதிருக்கோம். நல்லா கவனிங்கப்பா. டீக்கு அப்புறம் இந்த லெட்டர்ல இப்படி கிராஸா வந்திருக்கு. நல்லா கவனிச்சா தெரியும். டீக்கு அப்புறம் யூ எப்போ வரும்? டீக்கு அடுத்த லெட்டர் தான் யூ. டீக்கு அடுத்த லெட்டர் யூ, ஐக்கு அடுத்த லெட்டர் தான் ஜே. அப்போ டீக்கு அடுத்த லெட்டர் இங்கேயும் ஜே இங்கேயும் மாறி இருக்கு. அப்ப அதே மாதிரி எம்முக்கு அப்புறம் என், ஈக்கு அப்புறம் எஃப். அதாவது அப்படி கிராஸா மாறி இருக்கு. இந்த லெட்டருக்கு அடுத்த லெட்டர் இது +1 ஆகும். இந்த லெட்டருக்கு அடுத்த லெட்டர் இங்க +1, இந்த லெட்டருக்கு அடுத்த லெட்டர் +1, இங்கேயும் +1. ஓகேவா? அப்படி கிராஸா தான் மாறி இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் செக் பண்ணுவோமா? இப்ப பாருங்களேன், எம்முக்கு அடுத்து தான் என், இங்க +1, டீக்கு அப்புறம் யூ, இங்க ஒரு +1, ஓக்கு அப்புறம் பி, அங்க +1. அது டைரக்டாவே வந்திருக்கு. இந்த ஒரு லெட்டர் மட்டும் தான் டைரக்டா கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ஹச்சுக்கு அப்புறம் ஐ, ஆருக்கு அப்புறம் எஸ், ஈக்கு அப்புறம் எஃப். அப்போ கிராஸா போயிருக்காங்க. சில கணக்குல இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? கிராஸா அந்த லெட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க லெட்டர் எப்பயுமே ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்கப்பா. நீங்க உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்த உடனே முதல் வேலை ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க, ஸ்கொயர்டு கியூப் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்த லெட்டர் பாருங்களேன், BOTH. இதுவும் அதே மாதிரி கிராஸ் தான். எனக்கு பிக்கு அப்புறம் என்ன வரும்? சி தானே, இங்க எழுதிக்குவேன். ஓக்கு அப்புறம் பி, அதே மாதிரி டீக்கு அப்புறம் யூ, ஹச்சுக்கு அப்புறம் ஐ. இப்ப எனக்கு ஆன்சர் PCIU ஆப்ஷன் தான்ப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான், எழுதிக்கோங்கப்பா. வாங்கப்பா நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். சம்ல என்ன கேட்டிருக்கானாக்க, ஒரு சங்கீதம் உள்ள ஸ்கீம்ங்கிற வார்த்தை QFDJGL மாதிரி இருக்கு. அப்ப ஆக்டிங்கிற வார்த்தை என்னவா மாறும் கேட்கறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான்ப்பா. எனக்கு எஸ்க்கு அப்புறம் Q எப்போ வரும் பாருங்களேன். எஸ்க்கு அப்புறம் Q அப்படி மைனஸ்ல போகுது. ஓகேவா? அப்ப -2. எப்படி -2? எஸ்க்கு அடுத்த லெட்டர் 1 2 மைனஸ்ல போகுது, பின்னாடி போகுது. சிக்கு அப்புறம் எஃப் 1 2 3, அப்ப +3. ஹெச்சுக்கு அப்புறம் டி பின்னாடி போகுது, 1 2 3 4, -4. ஈக்கு அப்புறம் ஜே 1 2 3 4 5, அப்போ +5. அப்போ எம்முக்கு அப்புறம் ஜி 1 2 3 4 5 6, -6. அப்ப கண்டிப்பா அடுத்தது +7 தான் இருக்க போகுது. அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், ஈக்கு அப்புறம் 7 கூட பாத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7, கரெக்ட் தான். அப்போ +7 தான். ஓகேவா? அப்போ லெட்டர் 1 2 3 போய்கிட்டு இருக்கு. 2 3 2ல ஆரம்பிச்சு 7 வரை போயிருக்கு. ஆனா முதல்ல ஆரம்பிக்குது மைனஸ் சிம்பிள், மைனஸ் பிளஸ் மைனஸ் சிம்பிள். கண்ணை மூடிட்டு அடுத்த சிம்பிள் நீங்களே போட்டுடலாம். முதல் லெட்டர் எனக்கு மைனஸ்ல தான் வரணும். ஓகேவா? முதல் லெட்டர் -2 3, ஆக்டிவ்ங்கிற வார்த்தை, ஒரே நிமிஷம், ஆக்டிவ்ங்கிற வார்த்தை முதல் லெட்டர் எனக்கு -2
அடுத்து 3 4 5 6 7 1 2 3 4 5 6 லெட்டர். ஓகேவா? இது பிளஸ், இது ஒரு மைனஸ், ஒரு பிளஸ் மைனஸ் ஒரு பிளஸ், அவ்வளவுதான். ஏக்கு -2. நல்லா கவனிங்கம்மா. ஏக்கு -2 பின்னாடி வந்துருங்க. 1 2 அப்ப என்ன வரணும்? ஒய் தான் வரும். ஓகேவா? ஒய் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து சிக்கு பிளஸ் 1 2 3 எஃப், டிக்கு மைனஸ், டி இங்க இருக்கா 1 2 3 4. இப்ப கவனிச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு எழுதுனதுக்கு அப்புறம் இந்த லெட்டர்ல பாருங்களேன், எனக்கு இது கண்டிப்பா கிடையாது. அப்போ எனக்கு ஒரு 3 லெட்டர் கிடைச்சிருச்சுனாவே ஆப்ஷன் எடுத்துடலாம். QFP, YFP இருக்கா, ஆனா YEQ YGP இருக்கு. அப்போ YFP இருக்குன்னா கண்ணை முடிட்ட உடனே நீங்க டிக் அடிச்சிருங்க. அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்கிறதும் ஓகே தான், டைம் எடுக்கும். ஆனா எனக்கு ஒரு 3 ஆப்ஷன்லயே கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க நீங்க டிக் அடிச்சிருங்க. ஏன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு லெட்டரா மறுபடியும் பிளஸ் மைனஸ் போற டைமுக்குள்ள இந்த லெட்டரை சம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? எதுக்கும் நம்ம அதை செஞ்சே முடிச்சிருவோம். ஓகேவா? ஐக்கு பிளஸ் 5 1 2 3 4 5 என் இருக்கா, பிக்கு -6 அப்போ 1 2 3 4 5 6. அடுத்து பி, இக்கு பிளஸ் 7 1 2 3 4 5 6 7. அவ்வளவுதான். ஆன்சர் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் இருக்கா, ரைட், எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அதுக்கு அடுத்து ஒரு ஈஸியான ஒரு சம் பார்ப்போம்ப்பா. கவனிங்க, ரொம்ப சிம்பிளா கேட்டிருப்பாங்க, ரொம்ப ஈஸி தான். ரீசனிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ஒரு 10 சம் செஞ்சு பாருங்க, அவ்வளவுதான், அதே போதும். கவனிங்கப்பா, எனக்கு டிஓஎம்ங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், மீல் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு இந்த நம்பர் என்ன லெட்டரா இருக்குன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? எனக்கு 3 லெட்டர் என்னவா இருக்கு, 3 இங்க ஈயா இருக்கு, இங்க ஈ தான், அப்ப ஈ தான். 8 லெட்டர் இங்க டியா தான் இருக்கு, வேற நம்பர் இல்ல, அப்ப டி. 2க்கு நேரா பாருங்க ஏ, 4க்கு நேரா பாருங்க எம், 9க்கு நேரா பாருங்க ஓ. அவ்வளவுதான் ஆன்சர். EDAMO, EDAMO. ஆப்ஷன் முடிஞ்சா? ரொம்ப ஈஸியான சம்பா, எழுதிக்கோங்க. வாங்கப்பா அடுத்த சம் பார்க்கலாம். நம்ம பார்த்த அதே மாதிரி சம் தான், திருப்பி அதே தான் கேட்டிருக்காங்க. மூவிங்கிற நம்பருக்கு 53 721 கொடுத்துருக்கான். ஜம்புங்கிறதுக்கு 68 59 நம்பர் கொடுத்துருக்கான். திருப்பி போன தடவை நம்பர் கொடுத்து லெட்டர் கேட்டான். சில நேரங்களில் லெட்டர் கொடுத்து நம்பரும் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தானே நமக்கு. அப்ப விங்க லெட்டர் என்னவா இருக்குங்க? விக்கு நேரா பாருங்க 7, யூக்கு நேரா பாருங்க 8, எம்முக்கு நேரா பாருங்க 5, அடுத்து பிக்கு நேரா பாருங்க 9, இக்கு நேரா பாருங்க 1. எல்லா நம்பர் வந்துச்சா? அப்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. லெட்டர் கொடுத்து நம்பர் கேட்பாங்க, நம்பர் கொடுத்து லெட்டர் கேட்பாங்க. நீங்க எப்படி கேட்டாலுமே ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இந்த லெட்டர் நீங்க பார்த்து நம்பர் எழுதுறதை விட இந்த மாதிரி தனியா எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கூடி போனா 10 செகண்ட்ல இந்த சம் முடிஞ்சிடலாம். ஓகேவா? கணக்கு எழுதிக்கோங்கப்பா. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்ப்பா. சம்ம கவனிங்க. எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காசன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்? நம்ம சின்ன சம் பார்த்தோமோ அதே தான், சேம் ஸ்டெப் தான். சிக்கு நேரா 2பா, ஏங்க இருக்கு, ஏக்கு நேரா 1, யூக்கு நேரா 8. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த லெட்டர் அப்படியே அதுல இருக்கு, அப்படி நம்ம எழுதிடலாம். TION. அப்போ 6 3 9 7. அப்ப 218 6 3 9 7 ஆப்ஷன் இருக்குப்பா. இதே மாதிரி சம் ரொம்ப ஈஸியான சம்மா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ரீசனிங் சம்முக்குன்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் வாங்கிடலாம். எழுதிங்கப்பா. இப்போ நம்ம இதே மாதிரி வகைப்படுத்து சம் இருக்குப்பா, அந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் பார்ப்போம். நல்லா கவனிங்கப்பா. சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. என்ன கவனிங்கப்பா, ஒரு சங்கேத மொழியில சாலை என்பது பேருந்து எனவும், பேருந்து என்பது தொடர்வண்டி எனவும், தொடர்வண்டி என்பது பள்ளி எனவும், பள்ளி என்பது வீடு எனவும், வீடு என்பது அலுவலகம் எனவும், இப்படி கண்டினியூவா எழுதியிருப்பாங்க. சரிங்களா? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இந்த மாதிரி தனியா எடுத்து எழுதிக்கோங்க, அதான் ரொம்ப கரெக்ட். ஓகேவா? சாலை என்பது பேருந்து, பேருந்து என்பது தொடர்வண்டி, தொடர்வண்டி என்பது பள்ளி, பள்ளி என்பது வீடு, வீடு என்பது அலுவலகம். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. அதான் இது சாலைன்னு சொன்னா ஆன்சர் என்ன எழுதணும்? அந்த இடத்துல பேருந்து தான் எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் கவனிங்க. குழந்தைகள் படிக்கும் இடத்தின் பெயர் என்ன? குழந்தைகள் எங்க போய் படிப்பாங்க? பள்ளியில தான் போய் படிப்பாங்க. ஆனா இங்க பள்ளிங்கிற லெட்டர் நான் என்னவா மாத்திட்டேன்? வீடா மாத்திட்டேன். பள்ளி என்பது வீடு எனவும் நம்ம மாத்திடணும். ஓகேவா? அதான் அதோட சிம்பிளான ட்ரிக். அதுதான். நான் பள்ளின்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா பள்ளிங்கிறது இங்க வீடுன்னு மாறிச்சு. அப்ப ஆப்ஷன் என்னன்னு கேட்டா வீடு தான் எனக்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னப்பா? வீடு அப்படிங்கிறது அதோட ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஓகேவாப்பா? எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அதே மாதிரி சம் பார்க்கலாம்ப்பா. கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். மாம்பழம் என்பது கொய்யா எனவும், கொய்யா என்பது பலாப்பழம் எனவும், பலாப்பழம் என்பது வாழைப்பழமும் என குறிப்பிட்டால் முக்கணிகளின் இல்லாத ஒன்றை காண்க. இதுதான் இருக்குங்க. அப்ப முக்கணி நமக்கு என்ன தெரியும்? மா பலா வாழை, இதான முக்கணி. அப்ப நான் ஆப்ஷன்ல இதை தான் கவனிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மாம்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, மா பலா வாழை தானே இல்ல. அப்ப முக்கணி இல்லாத ஒண்ணு என்னன்னு கேட்டா கொய்யா பழம் தான் இல்லாத ஒண்ணு இந்த கொஸ்டின்லயே. ஆனா கொய்யாங்கிறது என்னவா மாறிடுச்சு? பலாப்பழம்னு மாறிடுச்சு. ஆப்ஷன் பலாப்பழங்க தான் கரெக்டான ஆன்சர். நீங்க நினைச்சிருவீங்க பலாங்கிறது ஒரு முக்கணி ஒண்ணு தானே,
அப்படி நினைச்சு ஆன்சர் டிக் அடிக்காம விட்டுருவாங்க சில பேர். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன். மாம்பழங்கிறது நான் கொய்யான்னு மாத்திக்குவேன். அப்படி கொய்யாங்கிறது ஆன்சர் பலாப்பழம் மாத்திக்குவேன். பலாப்பழங்கிறது வாழைப்பழம்னு மாத்திக்குவேன். முக்குனில இல்லாத ஒன்று இந்த கொய்யாப்பழம் தான். ஆனா ஆன்சரு எனக்கு கொய்யாங்கிறது பலாப்பழமா மாறிடுச்சு. அப்ப ஆப்ஷன் பலாப்பழங்கிறது. கணக்கை நல்லா கவனமா எழுதிக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க. முக்குனில் இல்லாத ஒன்று அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? கணக்கு எழுதிக்கோங்க. வாங்கப்பா நம்ம அதே மாதிரி சமம் பார்க்கலாம். கவனிங்க, என்ன கேட்டிருக்கான்? ராஜா என்பது ராணி எனவும், ராணி என்பது மந்திரி எனவும், மந்திரி என்பது சிப்பாய் எனவும் குறிப்பிட்டால் நாட்டை ஆட்சி செய்பவர். நாட்டை யார் ஆட்சி செய்வாங்க? ராஜா தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா இங்க ராஜாங்கிறது என்னவா மாறி இருக்கு? ராணியா மாறி இருக்கு. அப்புறம் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கப்பா, ராணி தான். ஓகேவா? ஆன்சர் என்ன? நாட்டை ஆள்பவர் ராணிங்கிறது ஆப்ஷனா வரும். ஓகேவா? கணக்கு எழுதிக்கோங்கப்பா. வணக்கம்ப்பா. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இது வரைக்கும் ஒத்தத்தன்மை வகைப்படுத்துதல் குரூப் 2ல கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? எல்லா கொஸ்டினையும் திருப்பி ஒரு தடவை பாருங்க வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு கையோட இந்த 2 சம்மும் சேர்த்து எனக்கு ஆன்சர் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல கொடுங்க. ஓகேவா? கணக்கு எழுதிக்கோங்க. இதோட தொடர்ச்சியா நம்ம அடுத்த வாரமும் நம்ம குரூப் 2ல கேட்கக்கூடிய ரீசனிங் டாபிக் ஒன்னொன்னா பார்ப்போம். நீங்க தேர்வில் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா.